ஃப்ரம் பிடிஎஸ் அவங்கள பத்தி பார்க்கலாமா? ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? ஜின்னுடைய ஒரிஜினல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிம் சோக் ஜின். ஜின் வந்து வெல்த்தியான ஃபேமிலியில தான் பிறக்கிறாங்க. ஜின் வந்து மிடில் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தப்போ SM என்டர்டைன்மெண்ட்ல இருந்து சான்ஸ் கிடைக்குது. ஜின்னும் வந்து காஸ்ட் பண்ணி அதில் ஆடிஷனும் அட்டன் பண்றாங்க, அதில் செலக்ட் ஆகுறாங்க. பட் ஜின்னுக்கு வந்து திடீர்னு ஒரு தாட் வருது, இது வந்து ஒரு ஸ்கேமா இருக்குமோன்ட்டு. அதனால SM என்டர்டைன்மெண்ட் பக்கம் திரும்பி ஜின் போகவே இல்லை. ஜின் செகண்ட் இயர் ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தப்போ ஒரு டிவியில ஒரு டிராமா பாக்குறாங்க. அந்த டிராமால வர ஆக்டருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பிடிச்சி போய் தனக்கும் ஆக்டிங் பண்ணணும்னு ஆசை வருது. அது அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே சொல்றாங்க. ஜின்னோட பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீ எதுவாக இருந்தாலும் யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நீ பண்ண ஆரம்பிங்கிறாங்க. அதே மாதிரி யூனிவர்சிட்டியில ஜின் ஜாயின் பண்றாங்க. ஜின் யூனிவர்சிட்டி போற வழியில பிக்கிட் என்டர்டைன்மெண்ட் எம்ப்ளாயை பாக்குறாங்க. அந்த எம்ப்ளாயி ஜின்னை பார்த்துட்டு இவ்வளோ ஹேண்ட்ஸம் ஆனவங்கள இதுக்கு நான் பார்த்தே இல்லைங்கிறாங்க. அதே மாதிரி பிக்கிட் என்டர்டைன்மெண்ட்ல இருந்து ஜின்னுக்கு சான்ஸும் கிடைக்குது. ஜின்னு வந்து ஆக்டிங் ட்ரெயினியா பிக்கிட் என்டர்டைன்மெண்ட்ல ஜாயின் பண்ணலாம் தான் பாக்குறாங்க. பட் ஜின்னுக்கு திடீர்னு தாட் வருது, என்னன்னா வந்து ஐடியலா வந்து நம்ம சின்ன வயசுல தான் ஆக முடியும், பட் ஆக்டிங் வந்து நம்ம எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம்.